சந்தேகப்பட்டு கொண்டு போய் பார்த்தால் ஒரே ஜுரம் என்று விவரித்தாள் பாகிரதி. அப்புறம் என்று பெருமூச்செறிந்தாள் கீதா. ராத்திரி பூரா அடிச்ச ஜுரம் மறுநாள் காத்தால கூட விடவில்லை. டவுனில் இருந்து டாக்டர் வந்து பார்த்தார். என்னவோ மருந்தெல்லாம் கொடுத்தார். நேத்திக்கு மத்தியானம் ரொம்ப ஜாஸ்தியாகி ஜன்னி வேகத்துல கீதா கீதான்னு பேத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம்தான் பயந்து போய் நான் தந்தி அடிச்சேன். ஆனால் நேத்து ராத்திரியே ஜுரம் விட்டுடுத்து. நன்னானான் என்று முடித்தாள் பாகிரதி. நான் ஊருக்கு போயிருந்திருக்க கூடாது அக்கா என்று தன்னையே கடிந்து கொண்ட கீதா கண்களில் ததும்பிய நீரை துடைத்து கொண்டாள். அம்மா, வெந்நீர் சுட்டுவிட்டது, பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வரட்டுமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த பொன்னியை கண்டு கீதா திடுக்கிட்டு விட்டாள். கீதாவின் வரவை எதிர்பார்க்காமல் பொன்னியும் ஸ்தம்பித்து போய்விட்டாள். கொண்டு வந்து மேலே வச்சுட்டு போ. சீக்கிரமாக வீட்டுக்கு போ. குழந்தையை தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறாய். அவன் பசியால் அழுது கொண்டிருப்பான். இன்னைக்கு சாயங்காலம் நீ வர வேண்டாம். கீதா அம்மா வந்துட்டதுனால அவளே எல்லா வேலையும் கவனிச்சுப்பா என்றாள் பாகிரதி. புன்னகையுடன் சரி அம்மா என்று கூறிய பொன்னி கீதாவை பார்க்க பயந்தவள் போல் தலையை குனிந்த வண்ணம் அறையை விட்டு வெளியே சென்றாள். சமயத்துக்கு தங்கமும் 1 மாதம் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போய்விட்டாள். ரொம்ப திண்டாடி போய்விட்டேன். பொன்னி வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஒத்தாசை செய்யாதிருந்தால் நான் என்ன பாடுபட்டு இருப்பேனோ. ராத்திரியெல்லாம் தவிடு வறுத்து அவ கொடுக்க கொடுக்க நான் ஒத்திண்டே இருந்தேன். அதனால்தான் ஜுரம் கொஞ்சம் இறங்கித்து என்று பாகிரதி வர்ணிப்பதை கேட்ட கீதாவிற்கு வருத்தம் தாங்க முடியவில்லை. நாகராஜன் கேட்டுக்கொண்டும் கூட பிடிவாதமாக ஊருக்கு போனது எத்தனை தப்பான செய்கை. கௌரி சொன்ன வார்த்தைகள் அவ்வளவும் உண்மைதான். மங்கி போக முயற்சிக்கும் அன்பிற்கு தூபம் போடுவது போல் கணவனையும் அவளையும் தனியே விட்டு சென்றது பெரும் தவறுதான். அந்த தவற்றுக்கு சரியான தண்டனை போல் தந்தியை கண்டு விவரிக்க முடியாத மனக்கலக்கமும் வேதனையும் அடைந்து விட்டாள் கீதா. வீட்டில் இப்பொழுது உள்ள நிலைமை முன்னை விட மோசமாக ஆகிவிட்டதே. வெளியேற்றப்பட்ட பொன்னி கீதா இல்லாததனால் தைரியமாக மறுபடியும் பங்களாவிற்குள் நுழைய ஆரம்பித்து விட்டாள். இதற்கென்ன வழி என்று பலவாறு தன் மனதிற்குள்ளேயே எண்ணி குழம்பிய கீதாவிற்கு மதனின் ஒரே ஒரு புத்திமதிதான் மனதில் மேலோங்கி வந்தது. கணவனை தன் பக்கம் திருப்பும் வழி பொறுமை ஒன்றுதான். அதை நினைத்த அவள் தனது பொறாமை, கோபம், துக்கம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு நல்ல வேலை அக்கா, அவளாவது இருந்தாலே உதவிக்கு, இல்லாவிட்டால் என்ன ஆகிய நேர்ந்திருக்குமோ என்று பதிலளித்தாள். தொடர்ந்தாற்போல் அது சமயம் வெந்நீர் பாத்திரத்துடன் நுழைந்த பொன்னியை நிமிர்ந்து பார்த்து, பொன்னி, சாயங்காலம் கூட இந்த பக்கம் வந்து விட்டு போ. குழந்தையை விட்டுவிட்டு வர வேண்டாம். அவனையும் அழைத்து கொண்டு வா என்றாள். சின்ன எஜமானியின் மொழிகளை கேட்ட பொன்னிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பாத்திரத்தை மேஜை மீது வைத்துவிட்டு கீதா பக்கம் திரும்பிய அவள் என்ன பதிலளிப்பதென்றே தெரியாது பிரமித்து நின்றாள். குழந்தையை கட்டாயம் எடுத்துக்கொண்டு வா, எனக்கும் அவனை பார்க்க வேண்டும் போல் ஆசையாக இருக்கு என்று கீதா மறுபடியும் அழுத்தி சொன்னாள். கீதாவும் ஆசைப்படுகிறாள். நேத்திக்கு ராஜா கூட எடுத்துக்கொண்டு வர சொன்னானே, எடுத்துக்கொண்டு வாயேன் என்று பாகிரதி வற்புறுத்தி கூறினாள். ஆகட்டும் அம்மா என்று முடிவில் பதிலளித்த பொன்னியின் முகம் மிகவும் பிரகாசமாக மாறியதை கீதா கவனித்தும் பாராதவள் போல் இருந்தாள். பொன்னி அப்புறம் சென்றதும் தான் அவளுக்கு தன் தமையனை கீழே விட்டுவிட்டு வந்ததை பற்றி ஞாபகம் வந்தது. அக்கா, அண்ணாவை கீழே தனியே விட்டுவிட்டு நான் பாட்டில் வந்துவிட்டேன். என்ன அசட்டுத்தனம் என்று கீதா அவசரமாக எழுந்தாள். நீ இங்கேயே இரு, ராஜா எழுந்திருக்கிற நேரமாச்சு. பல் தேய்க்கிறதுக்கு அந்த வெந்நீரை எடுத்துக்கொடு, நான் போய் உங்க அண்ணாவை கவனிக்கிறேன் என்ற பாகிரதி கூறிவிட்டு அவளது பதிலை எதிர்பார்க்காது எழுந்திருந்து கீழே சென்று விட்டாள். நாத்தனார் சென்ற பின்பு படுக்கை மீது வந்து சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்ட கீதா தூங்கிக் கொண்டிருந்த கணவனது முகத்தை உற்று பார்த்தாள். ஸ்வர்ணம் போன்ற நிறமுடைய அவன் மேனி 2 நாள் ஜுரத்தில் கருத்து இளைத்து போயிருப்பதை பார்த்தாள். ஜுரம் விட்டதன் அறிகுறியாக முத்துக்கள் போல் வியர்வை முகத்திலும் கழுத்திலும் அரும்பி நிற்பதை கவனித்த அவள் துண்டு ஒன்றினால் மெதுவாக ஒத்தி துடைக்க ஆரம்பித்தாள். நாகராஜனின் தூக்கம் கலைந்தது. அக்கா என்று கூப்பிட்டு கொண்டு கண் விழித்த அவன் தன் முகத்தருகே குனிந்து கொண்டிருந்த கீதாவை பார்த்து, நீயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். தனது வரவை அவன் எதிர்பார்க்கவில்லை என்பதை உணர்ந்த கீதாவுக்கு மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் வருத்தத்தை மனதிலே புதைத்து கொண்டு,
ஆமாம், நான் தான். என்ன வேணும் என்று கேட்டாள் பதிலுக்கு. மனைவி உதவி செய்ய மெல்ல மெல்ல எழுந்து சென்று பல் துலக்கி முகம் கழுவிவிட்டு அவள் தட்டி உதறி போட்ட படுக்கை மீது திரும்பவும் வந்து படுத்துக்கொண்ட நாகராஜன் அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஆவலை கட்டுப்படுத்த முடியாதவனாக, நீ எப்படி வந்தாய் என்று கேட்டான். அக்கா தந்தி கொடுத்தார், அண்ணாவை அழைத்து கொண்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஜுரத்தை பற்றி கடிதம் கூட எனக்கு போடக்கூடாதென்று ஏன் சொன்னீர்களாம் என்று மனத்தாங்களுடன் கேட்டுக்கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். உன்னை வீணே கலவரைப்படுத்த வேண்டாம் என்றுதான் அக்காவிடம் அப்படி சொன்னேன். அக்கா கேட்காமல் தந்தி அடித்திருக்கிறாள் போல இருக்கிறது. ஆனால் கீதா, என்னவோ நீ வந்து விட்டாய் என்று தெரிந்ததும் ஜுரமெல்லாம் போய்விட்டதை போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று புன்னகையுடன் கூறிய நாகராஜன் கீதாவின் கரத்தை எடுத்து தன் மார்புடன் அணைத்து கொண்டான். தந்தியை பார்த்து நான் எப்படி பயந்து போனேன் தெரியுமா? உங்களுக்கு இத்தனை கோபம் என் மேல் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. உங்களை விட்டு நான் சென்றது பிசகுதான். இனி அது மாதிரி சம்பவம் நடக்காது. புத்தி இல்லாமல் என்று கூறிய கீதா முடிக்காமல் சிறு குழந்தையைப் போல் அவன் மீது சாய்ந்து கொண்டு விம்மி அழ ஆரம்பித்தாள். சே அசடே, என்ன நடந்துவிட்டது? ஏன் இப்படியெல்லாம் மனதை அலட்டிக் கொள்கிறாய்? எனக்கு உன்மேல் கொஞ்சம் கூட கோபமே கிடையாது. இதோ பார், மாடி பக்கம் யாரோ வருகிற சத்தம் கேட்கிறது. சீக்கிரம் முகத்தை துடைத்துக்கொள் என்று சமாதானப்படுத்தினான். துரைசாமியும் பாகிரதியும் வருவதைக் கண்ட கீதா எழுந்திருந்து அறையில் உள்ள பொருட்களை ஒழுங்காக அடுக்குவதில் ஈடுபட்டு விட்டாள். துரைசாமிக்கு நேரே நாகராஜனது தேக நிலையை பார்த்ததும் மனதில் இருந்த கவலை சிறிது அகன்றது. நாகராஜனும் துரைசாமியும் பல விஷயங்களை பற்றி கொஞ்ச நேரம் பேசும்படி அவர்களை தனியே விட்டுவிட்டு கீதா வீட்டு காரியங்களை கவனிக்க கீழே இறங்கி சென்று விட்டாள். எத்தனை வற்புறுத்தியும் கேளாது அன்று சாயங்காலமே துரைசாமி பொன்மேட்டை விட்டு புறப்பட்டு விட்டான். அண்ணா ஊருக்கு சீக்கிரத்தில் திரும்பிச் சென்றதை குறித்து கீதாவிற்கு ஒரு விதத்தில் வருத்தம்தான் என்றாலும் ஒரு விதத்தில் அவன் ஊருக்கு சென்றது நல்லதே என்றும் நினைத்தாள். ஏனெனில் கீதா கேட்டுக்கொண்ட வண்ணம் பொன்னி தனது குழந்தையுடன் பங்களாவிற்கு வந்திருந்தாள். துரைசாமி அவளையும் குழந்தையையும் பார்க்க நேர்ந்தால் கணவனின் வாழ்க்கை ரகசியத்தை தமையன் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? பகலெல்லாம் போதிய ஓய்வு எடுத்துக்கொண்டு மனைவியின் சிசுரஷையில் உள்ளம் மகிழ்ந்து போயிருந்த நாகராஜன் சாயங்காலம் மெல்ல எழுந்திருந்து மாடியின் திறந்த வெளியில் போட்டிருந்த நாற்காலி ஒன்றில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். தோட்டத்திலிருந்து வீசிய குளிர்ந்த பூங்காற்று அவனுடைய பலகீனமான உடலுக்கு மிக இன்பமாக இருந்தது. இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அங்கேயெல்லாம் தேடிவிட்டு வந்தேன் என்று கேட்டுக்கொண்டே வந்த மனைவியின் பக்கம் திரும்பி பார்த்த நாகராஜன் குழந்தையை தூக்கி கொண்டு வந்த பொன்னியும் அவள் பின்னால் பாகிரதியுமாக அங்கு வந்து கொண்டிருந்ததை கண்டான். பொன்னியை கண்டு கலவரப்படும் கணவனை கவனித்த கீதா, நான் எல்லா சமயம் பாவம், அக்காவுக்கு பொன்னிதான் ரொம்ப உதவி செய்தாலாம். குழந்தையை வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு ஏன் வருகிறாய்? அவனையும் அழைத்து கொண்டு வருகிறது தானே என்று நான் தான் சொன்னேன். அதனால்தான் இன்றைக்கு அவள் குழந்தையையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று ஜாடையாக விளக்கினாள். திடீரென மனைவிக்கு அந்த பெண் மீது ஏற்பட்ட அபிமானத்தைக் கண்டு நாகராஜனுக்கு மிகவும் வியப்பாக தான் இருந்தது. என்றாலும் அக்கா எதிரில் மனைவியுடன் அதை பற்றி ஒன்றும் பேச விருப்பமில்லாதவனாக மௌனமாக இருந்து விட்டான். ஆகாய வீதியில் பால் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த பூரண சந்திரனின் தன் கிரணங்கள் ஜன்னல் வழியாக உள்ளே வீசிக் கொண்டிருந்தன. அருகில் அமர்ந்து ஆழ்ந்த யோசனையுடன் வானத்தையே பார்த்து கொண்டிருந்த கீதாவின் முகத்தை ஆராய்ந்து பார்ப்பவன் போல் நாகராஜன் அந்த ஒளியில் கூர்ந்து நோக்கினான். ஆமாம் கீதா, நீயா அவளை வரச் சொன்னாய் என்று திடீரென்று கேட்டான் நாகராஜன். நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் என்றல்லவோ நினைத்தேன். நாளைக்கு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது தூங்குங்கள் என்று அன்புடன் கடிந்து கொண்டாள் அவள். நான் கேட்டதற்கு பதில் சொன்னால்தான் என்று விடாப்பிடியாக கேட்டான் அவன். நான் தான் சொன்னேன். என்னுடைய கண்டிப்பால் தானே உங்கள் கௌரவத்தை விட்டு அங்கு போகும்படி நேர்ந்தது என்று அவளை மறுபடியும் இங்கே வர அனுமதித்தேன். மேலும் நான் உங்களை பூரணமாக நம்புகிறேன். உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று தாங்கள் வாக்களித்திருக்கும் போது எனக்கு ஏன் வீண் மனக்கவலை என்று கீதா மிகவும் சாமர்த்தியமாக பதிலளித்தாள். பொன்னியை பற்றி அவளது உள்ளத்திலே மீண்டும் ஏற்பட்டிருந்த உணர்ச்சி போராட்டத்தை அறிந்து கொள்ளாத
நாகராஜன், நிஜமாகவா கீதா என்று கேட்டான் ஆனந்தத்துடன். நிஜமாக நான் உங்களை நம்புகிறேன். போதுமா? சரி, தூங்குங்கள். அதிகம் பேசினால் ஜுரம் திரும்பி கொண்டுவிடப் போகிறது என்று எச்சரித்தாள் கீதா. கீதா கருத்துடன் செய்த சிசுருஷைகளாலும் மனதிலே ஏற்பட்ட சாந்தியினாலும் நாகராஜன் சீக்கிரம் குணமடைந்து விட்டான். ஒரு வாரம் ஓய்விற்கு பின் மீண்டும் பழையபடி தனது தொழிற்சாலை விவகாரங்களை கவனிக்க ஆரம்பித்து விட்டான். பூந்திடலுக்கு போனது ஒரு விதத்தில் கீதாவிற்கு பல கஷ்டங்களை உண்டாக்கியதென்றாலும் ஒரு விதத்தில் பெரிய ஆறுதலையே அளித்தது என்று சொல்ல வேண்டும். தனது மனதிலே குமுறி கொண்டிருந்த துக்கத்தை தனது சிநேகிதியும் மதனியுமான கௌரியிடம் ஒலிக்காமல் சொன்னதனால் அவள் மனதின் பாரம் குறைந்திருந்தது. தனது வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை அவ்வப்பொழுது எழுதியாவது தெரிவித்து யோசனைகள் கேட்க கௌரி இருக்கிறாள் என்ற ஒரு தகுந்த நம்பிக்கையில் அவளது உள்ளத்தில் சாந்தி ஏற்பட்டுள்ளது. 2 விதமான உபாயங்களை கையாண்டும் பலிக்காது மனம் சோர்ந்து போயிருந்த கீதாவிற்கு கௌரியின் உபதேசம் புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருந்தது. தனது மனம் பொறாமையினால் எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரி, தனது உடல் அவமானத்தினால் குன்றி போனாலும் சரி, பொன்னி விஷயமாக நாகராஜனுடன் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அபரிமிதமான பொறுமை ஒன்றால்தான் கணவனை தன் வழிக்கு திரும்பக்கூடும் என்றால் அந்த அஸ்திரத்தையும் கடைசியாக பிரயோகித்து பார்த்து விடுவதென்று உறுதியாக எண்ணிக்கொண்டிருந்தாள். அதனால் கீதாவின் நடவடிக்கை மிகவும் மாறுதல் அடைந்து விட்டது. இந்த பொன்னி முன்போல் பழையபடி அந்த பங்களாவிற்குள் தாராளமாக வந்து போய் கொண்டிருந்தாள். கீதா அவளை பற்றி பேச்சையே கணவனிடம் ஆரம்பிப்பதில்லை. தப்பி தவறி நாகராஜனே ஏதாவது சொன்னால் கூட மனதிற்கு சஞ்சலத்தை கொடுக்கும் அந்த சம்பாஷணையை சாமர்த்தியமாக வேறு திக்கில் திருப்பி விடுவாள். வீட்டை கவனிப்பதிலும் நாகராஜனது சௌகரியங்களை கருத்துடன் கவனிப்பதிலும் அவளது பொழுது வேகமாக சென்று கொண்டிருந்ததனால் மனஸ்தாபத்திற்கும் தர்க்கத்திற்கும் இடமே இல்லாதிருந்தது. தன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் கீதா பிறந்தகம் சென்றது பற்றி நாகராஜனுக்கு கொஞ்சம் கோபமும் மன வருத்தமும் நேர்ந்தது வாஸ்தவமே. ஆனால் பிறந்தகத்திலிருந்து திரும்பி வந்த மனைவியிடம் ஏற்பட்ட மாறுதல்களைக் கண்டு அவன் ஆச்சரியமும் சந்தோஷமுமே அடைந்தான் என்றே சொல்ல வேண்டும். அவள் சந்தோஷம் நீடித்திருக்க அவன் அவளை பல வழியிலும் உற்சாகப்படுத்த முயற்சிகள் யாவும் எடுத்துக்கொண்டான். நாகராஜன் நிமிர்ந்து பார்த்தான். அன்று விடுமுறை நாள். காலை ஸ்நானத்திற்கு பின்பு பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தான். வெளியே செல்ல சித்தமாக அலங்கரித்துக் கொண்டு கீதா மிக்க ஒயிலாக எதிரில் நிற்பதை கண்டான். அடடா, மறந்தே போய்விட்டேனே, இரு, ஒரே நிமிஷத்தில் வந்து விடுகிறேன். ஆமாம், இன்றைக்கு நாம் எங்கே போகிறோம் என்று கேட்ட நாகராஜன் எழுந்திருந்தான். தங்களுக்கு எங்கே போகணும் என்று தோன்றுகிறதோ அங்கே போனால் சரிதான் என்று பதிலளித்தாள் கீதா புன்னகையுடன். நீல நிற பட்டுப்புடவைக்கு ஏற்ற இடம். நீல நிற ஏரி இல்லையா? பொன்னேரிக்கு போகலாமா என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு மனைவியின் அலங்காரத்தை ஏற இறங்க ஒரு தடவை பார்த்துவிட்டு தனது அறைக்குள் சென்றான். வெயில் நன்றாக ஏறும் வரை நீரில் படகிலே இங்கும் அங்கும் ஆனந்தமாக மிதந்து சென்ற அவ்விருவரும் சூரியன் உச்சியை அடைந்து விட்டதனால் வெயில் உஷ்ணமாக தகிப்பதை கண்டு கரையோரம் மெதுவாக படகை செலுத்திக் கொண்டு வந்தார்கள். கரையை சமீபித்ததும் நாகராஜன் படகை நிறுத்திவிட்டு கீதாவிற்கு கை கொடுத்து இறங்க உதவி செய்தான். அது சமயம் கீதா என்று மிகவும் பழக்கமானதொரு குரல் தன்னை உரத்து கூப்பிடுவதைக் கண்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்த கீதா ஸ்தம்பித்து போய் ஒரு கணம் நின்றாள். ஏரியின் கரை மீது அவளது சிநேகிதி விமலாவும் அவளது தமையன் சிவராமனும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன விமலா, நீயா? உன்னை நான் இங்கே சந்திப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லையே என்றாள் கீதா வியப்புடன். எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஏரியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ நீல புஷ்பம் ஒன்று மிதந்து வருவதைப் போன்று தூரத்திலிருந்து தெரிந்தது. அது என்னவாக இருக்கும் என்று பார்த்து கொண்டே இருக்கையில் அது என் அருமை சிநேகிதி கீதாவாக இருப்பதைக் கண்டு திகைத்து விட்டேன் என்று கேலியாக மொழிந்தாள் விமலா. சகோதரியின் ஹாஸ்ய மொழிகளை கேட்டுவிட்டு வாய்விட்டு சிரித்தான் சிவராமன். கீதாவிற்கு சிறிது லஜ்ஜையாக இருந்தது. என்றாலும் அதை சமாளித்து கொண்டு அது சமயம் அங்கு வந்து சேர்ந்த தனது கணவனை அவர்களுக்கு முறையே அறிமுகப்படுத்தினாள். ஏரிக்கரையோரமாக மரங்களின் நிழலில் நடந்து சென்று கொண்டிருந்த நாகராஜனும் சிவராமனும் ஏதோ மரியாதைக்காக சம்பாஷித்து கொண்டு சென்றனர். அவர்கள் பின்னால் ஜோடியாக சென்ற கீதாவும் விமலாவும்
ஒருவரை ஒருவர் சேம லாபங்களை விசாரித்து கொண்டனர். ஆமாம், இந்த ஊருக்கு நீ எதற்காக வந்தாய் என்று கீதா வினவினாள். எதற்கா? இதுதான் இனிமேல் என்னுடைய புக்ககம் என்று கர்வமாக விமலா பதிலளித்தாள். புக்ககமா என்று வியப்புடன் கேட்ட கீதா சிநேகிதியை திரும்ப பார்த்தாள். புதிதாக ஒளிவிட்டு கொண்டிருந்த மஞ்சள் நிற கயிறு சிநேகிதியின் கழுத்தில் இருப்பதை அப்போதுதான் கீதா கவனித்தாள். விமலா, நீ செய்தது மன்னிக்க முடியாத காரியம். உன் கல்யாணத்தை பற்றி எனக்கு கூட நீ கடிதம் போடவில்லை என்பதை குறித்து எனக்கு உன்மேல் கோபம் வருகிறது என்றாள் மனத்தாங்களுடன். என் கல்யாணம் திடீரென நிச்சயமாயிற்று. மேலும் என் கல்யாணம் என்ன உன் விவாகத்தைப் போல் விமரிசையாக நடந்ததா என்ன? என்னவோ ஏழை வீட்டு கல்யாணத்தை பற்றி உனக்கு எழுதுவானேன் என்றிருந்து விட்டேன் என்றாள் விமலா குரோதத்துடன். வெடுக்கென்று பேசும் சுபாவம் இன்னும் விமலாவை விட்டு அகலவில்லை என்று கண்ட கீதா மேலே அதை பற்றி தர்கிக்க விரும்பாது, உன் கணவரும் இங்கேதான் இருக்கிறார் போலிருக்கிறது என்று கேட்டாள். விவாகமான 2வது நாளே அவர் சீமைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். உணவு ஆராய்ச்சியில் சர்க்காரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சீமையிலிருந்து திரும்பி வர 1.5 வருஷங்களாகும். அதுவரை என்னுடைய சிறிய மாமனார் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவருடைய உத்தரவு. அதனால் இங்கே வந்து தங்கும்படி நேரிட்டது. உனக்கு தீட்சிதர் திரு சுப்பிரமணிய ஐயரை தெரியுமா? அவர்தான் என் சின்ன மாமனார் என்றாள் விமலா. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பங்களாவை விட்டு அந்த பக்கம் போனதில்லை என்று கீதா. உனக்கென்னம்மா ராணி, வெளியே செல்லாதிருப்பாய், என்னை போலவா என்றாள் அதிருப்தியுடன். விமலா, இது மாதிரி தானே பேசக்கூடாது என்கிறது. இனிமேல் பார், நான் அடிக்கடி அந்த பக்கம் வருவேன். தெரிந்தவர்கள் இருந்தால்தானே அங்கேயெல்லாம் வருவதற்கு. அது கிடக்கட்டும், நீ எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். சாவகாசமாக உன்னுடன் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்று கூறிய கீதா நாகராஜன் சற்று தூரத்தில் வண்டி அருகில் தனக்காக காத்திருப்பதைக் கண்டு சிநேகிதியிடம் விடைபெற்று கொண்டு கணவனுடன் வண்டியில் ஏறி கொண்டாள். வண்டி கண்ணுக்கு மறைந்ததும் ஒரு பக்கம் படகில் உல்லாச பயணம், மற்றொரு பக்கம் மாட்டு வண்டி யாத்திரை. நவநாகரிகமும் கர்நாடகமும் கலந்த இந்த விசித்திர தம்பதிகளை பார்த்தாயா அண்ணா என்று கேட்ட விமலா கடகடவென்று சிரித்தாள். என்று உரிமைய சிவராமன் வெறுப்புடன் முகத்தை சுளித்துக்கொண்டு பதில் பேசாது நடக்கலானான். வண்டியில் உட்கார்ந்திருந்த கீதா கணவனிடம், உங்களுக்கு விமலாவை தெரியுமல்லவா என்று கேட்டாள். ஓ, தெரியுமே. நவராத்திரியின் போது சித்தியின் வீட்டில் பார்த்திருக்கிறேனே என்று கேலியாக கூறினான். அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அவள் கணவர் சீமைக்கு சென்றிருக்கிறாராம். அவர் திரும்பி வருகிற வரைக்கும் அவளுடைய சின்ன மாமனார் வீட்டில் இருக்கிறாளாம். என்னை கூட தன் வீட்டுக்கு வர சொன்னாள் என்று ஒரே மூச்சில் விஷயங்களை அளந்தாள் கீதா. அப்படியா என்று சகஜமாக கேட்டான் நாகராஜன். கணவனின் முகத்தை கூர்ந்து கவனித்த கீதா, என்னை மணக்க தவறியிருந்தால் அவளைத்தானே நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டாள். ஒரு நாளும் இல்லை, நான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கவே மாட்டேன் என்றான் நாகராஜன் தீர்மானத்துடன். ஏன்? அவளுக்கு என்ன, அழகில்லையா, குணம் இல்லையா? என்னை விட சற்று மாநிறம் என்பதனால் அவளை குறைத்து பேசுகிறீர்கள். பாவம் என்று விமலாவுக்காக பரிந்து பேசினாள் கீதா. எனக்கென்னவோ அவள் உயர்ந்த குணம் படைத்தவளாக தோன்றவில்லை, அவ்வளவுதான். உனக்கு உன் சிநேகிதியை பற்றி பேசினால் கஷ்டமாக இருக்கும். உனக்கு அவளை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருந்தால் சரி என்று அந்த சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் நாகராஜன். அன்று பகல் நாகராஜன் தொழிற்சாலைக்கு சென்ற பின் தனது வீட்டு அலுவல்களை முடித்துக்கொண்டு முன் ஹாலுக்கு வந்தாள் கீதா. முதல் நாள் பாதியில் விட்டு போயிருந்த கதை புத்தகத்தை அலமாரியிலிருந்து கையில் எடுத்துக்கொண்டு சோபாவில் சாய்ந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். படபடவென்று பூமியே அதிரும்படியானதொரு சத்தம் திடீரென்று கேட்டது. திடுக்கிட்டு போன கீதாவின் கையில் இருந்த கதை புத்தகம் தொப்பென நழுவி கீழே விழுந்துவிட்டது. மறு நிமிஷம் வாயிற்கதவு மிகவும் பலமாக தட்டப்படுவதை கேட்டதும் கீதாவின் குழப்பம் அதிகமாயிற்று. என்ன சத்தம்? யார் அது என்று தனக்குள்ளே கலவரமடைந்த அவள் வாயிற்கதவை திறந்தாள். எத்தனை நாள் தட்டுவது? நீ வீட்டில் இல்லையோ என்னவோ என்று கூட சந்தேகப்பட்டு விட்டேன் என்று மெல்ல சிரித்தாள் எதிரில் நின்று கொண்டிருந்த விமலா. விமலா சிநேகிதியை கண்டதும் கீதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வா, உள்ளே வா என்று வரவேற்று விட்டு, ஆமாம், எப்படி என் வீட்டை தேடி கண்டுபிடித்தாய் என்று வினவினாள். அண்ணாவிடம் சொல்லிவிட்டால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து விட மாட்டானா? அவனையும் அழைத்து கொண்டுதான் வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஹாலுக்குள் நுழைந்தாள் விமலா.
உங்கள் அண்ணாவும் வந்திருக்கிறாரா? அவரையும் உள்ளே கூப்பிடலாமே என்று கீதா சொன்னதும், அண்ணா காரில் உட்கார்ந்திருக்கிறான், பரவாயில்லை, அங்கேயே இருக்கட்டும் என்றாள். வீட்டிற்கு வந்தவரை வாசலிலேயே உட்கார வைப்பது நன்றாக இருக்குமா? அவரும் இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளட்டும் என்று கூறிய கீதா வாயிற்பக்கம் சென்றாள். தகர டப்பாவிற்கு 4 சக்கரங்களை பொருத்தினது போல் காட்சியளித்த அந்த மோட்டாரை கண்டதும் கீதாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சிறிது நேரத்திற்கு முன் தன்னை திகைக்க வைத்த சப்தத்தை அந்த கார் தான் எழுப்பி இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டு அதன் அருகில் வந்தாள். முன்பக்கத்து ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த சிவராமனை பார்த்து, வரலாமே, இங்கேயே உட்கார்ந்திருப்பானேன் என்று வினயமாக வரவேற்றாள். உள்ளே திடுக்கிட்டு சிவராமன் திரும்பி பார்த்தான். எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து வாராது முடிந்து கொண்டிருந்த கூந்தல் நெற்றியிலும் கன்னத்திலும் புரள, எங்கு திரும்பினாலும் பசுமை நிறைந்த பங்களா முன் தோட்டத்தின் அழகின் நடுவில் வன தேவதையை போன்று கீதா அவனது கண்களுக்கு பரபரப்பை உண்டாக்கினாள். யுவதியாக வளர்ந்த பின்பு சிவராமனிடம் அவள் ஒரு தடவை கூட பேசியதில்லை. அதனால் முதலாக தன்னுடன் அவள் தாராளமாக பேசியது அவனுக்கு மிக சங்கோஜத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கியது. ஆகட்டும், அதற்கென்ன என்று அர்த்தமற்ற சொற்களால் தடுமாற்றத்துடன் பதிலளித்துவிட்டு காரிலிருந்து இறங்கினான். அந்த சில நிமிஷங்களில் சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டிருந்த விமலாவின் கண்கள் தன்னை சுற்றிலும் உள்ள பொருட்களை ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டிருந்தன. தென்றலுக்கு அசைந்து கொடுத்த ஜன்னல் திரைகளின் பச்சை வர்ணமும் மென்மையான சோபாக்களில் பச்சை நிறமும் அறை முழுவதும் குளுமையை வீசிக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். சுவரின் மீது மாட்டியிருந்த பெரிய கடிகாரம் ஹாலுக்கே ஒரு கம்பீரத்தை உண்டு பண்ணியதை போல் இருந்தது. நடுவில் இருந்த வட்ட மேஜையின் அழகையும் அதன் மீது இருந்த விசித்திர பூந்தொட்டியையும் வைத்த கண் வாங்காது அவள் பார்த்து கொண்டிருந்தாள். மறுபடியும் ஹாலுக்குள் நுழைந்த கீதா பின்னால் வந்த சிவராமனை உட்காரும்படி உபசரித்துவிட்டு விமலாவின் அருகில் வந்தாள். உங்களது வீடு இத்தனை அழகாக இருக்கும் என்று நான் உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லை என்று வியப்புடன் விமலா சொன்னதை கேட்ட கீதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பங்களா முழுவதையும் பார்வையிட்டுவிட்டு பிறகு சொல் என்று அவளை அழைத்தாள். சிவராமன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருப்பதாக கூறி அவளுடன் சென்று பார்க்க மறுத்துவிட்டான். சிநேகிதிகள் இருவரும் மட்டும் சென்றார்கள். முன்கட்டு முழுவதையும் சிநேகிதிக்கு காட்டிவிட்டு பின்கட்டின் பக்கம் வந்த கீதா அங்கே பெஞ்சின் மீது உட்கார்ந்திருந்த பாகிரதிக்கு விமலாவை அறிமுகப்படுத்தி வைத்தாள். பிறகு விமலாவை மாடி பக்கம் அழைத்துச் சென்றாள். மாடியின் ஒவ்வொரு பாகத்தையும் சிநேகிதிக்கு காட்டிவிட்டு கடைசியாக ஒரு பெரிய அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றாள். இதென்ன அறை? படுக்கை அறையா? உடுக்கும் அறையா? இதற்கு என்ன பேர் வைத்திருக்கிறாய் என்று பாதி கேலியாகவும் பாதி ஏளனமாகவும் வினவிய விமலாவின் வார்த்தைகளை பொருட்படுத்தாது கீதா, இதுதான் என்னுடைய பொக்கிஷ அறை, அதில்தான் என்னுடைய பொருட்களை எல்லாம் வைத்துக் கொள்கிறேன் என்று பரிகாசமாக சொல்லிவிட்டு அங்கிருந்த பெரிய கண்ணாடி பீரோவை திறந்தாள். விமலாவின் கண்கள் வியப்பினால் விரிந்தன. அடுக்காக பீரோவின் தட்டுகளின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 வித வர்ண புடவைகளை பார்த்துவிட்டு தனது பேசும் சக்தியை ஒரு கணம் இழந்து நின்றாள். என்ன, புடவை கடவை ஒன்று வைக்கலாம் போலிருக்கிறதே என்று முடிவில் சொன்னாள் விமலா. அப்படித்தான் அவரும் என்னிடம் அடிக்கடி பரிகாசம் செய்வார். இந்த புடவைகள் எல்லாம் அவர் பார்த்து வாங்கி கொடுத்தவை. நானாக வாங்கி கொண்டவை வேறு இருக்கின்றன, அவற்றை பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்று பெருமிதத்துடன் கூறிய கீதா பீரோவை சாத்தி பூட்டிவிட்டு மூலையில் இருந்த இரும்பு பெட்டியை திறந்தாள். நகைப்பெட்டிகளை ஒவ்வொன்றாக அவள் எடுத்து திறந்து காட்டும் போதெல்லாம் விமலாவிற்கு அவளும் கனவு போலவே தோன்றியது. இதெல்லாம் நிஜமா? கீதாவிற்கு இத்தனை ஐஸ்வர்யமா? உண்மையா இது என தனக்குள்ளே எண்ணி எண்ணி ஆச்சரியப்பட்டாள் அவள். அறையிலிருந்து வெளிப்பட்ட சிநேகிதி மாடி ஹாலின் சுவரில் மேலாக மாட்டியிருந்த புகைப்படம் ஒன்றை பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்த கீதா அருகில் வேகமாக வந்து, சமீபத்தில் நானும் அவரும் எடுத்துக்கொண்ட போட்டோ எப்படி இருக்கிறது? நான் கொஞ்சம் அசைக்கிவிட்டேன், முகம் அவ்வளவு தெளிவாக விழவில்லை என்று நினைக்கிறேன் என்று ஆவலுடன் சிநேகிதியை கேட்டாள். செல்வத்தின் சுகத்தை அள்ளி கீதாவின் மீது வீசிய நாகராஜனது மந்தகாச வதனத்தை விமலா பொறாமையுடன் பார்த்தாள். போட்டோ நன்றாக தான் இருக்கிறது. இதை பார்த்ததும் எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது. ஆனால் நீ தப்பாக நினைத்து கொள்வாயோ என்று பயமாக இருப்பதனால் என்று இழுத்துவிட்டு விமலா நிறுத்தினாள். நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே ஏற்படாது. போட்டோவை பார்த்ததும் உனக்கு அப்படி என்ன தோன்றுகிறது என்று கீதா தூண்டி கேட்டாள்.
உனது தோள் மீது கையை அவர் அப்படி வைத்துக்கொண்டு போட்டோவில் இருப்பதை பார்த்தால் மிகவும் விசித்திரமாக எனக்கு படுகிறது என்று லஜ்ஜையினால் முகம் சிவந்து போன கீதாவை ஏறிட்டு பார்த்து கூறினாள் விமலா. நான் சொன்னேன், என் சிநேகிதிகள் பார்த்தால் கேலி செய்வார்கள் என்று. ஆனால் அவர்தான் கேட்கவில்லை. வேடிக்கையாக அப்படி கையை தோள் மீது வைத்து கொண்டு விட்டார். சரி விமலா, அதை மறுபடியும் பார்க்காதே, எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கீதா சங்கோச்சத்துடன் கூற, இதிலிருந்து உனது கணவரின் மனப்பான்மை எனக்கு ஓரளவு புரிகின்றது. உனது கணவர் தனது உரிமைகளை மிகவும் பாராட்டுகிறவர் என்று நினைக்கிறேன். இவள் என்னுடையவள் என்று பறையை அறிவிப்பது போல் அல்லவா இருக்கிறது அவர் அப்படி உன் தோள் மீது கையை வைத்திருப்பது. மனைவி மீது உரிமை அதிகம் பாராட்டும் கணவர்கள் பொறாமைக்காரர்களாக இருப்பார்கள் என்பது எனது அபிப்பிராயம். பொறாமைக்காரர்களுக்கு தொட்டதற்கெல்லாம் சந்தேகம் ஏற்படும் என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தானே என்று பிரசங்கித்து கொண்டிருந்த விமலாவின் குற்றச்சாட்டான வார்த்தைகளை கேட்க கீதாவிற்கு பிடிக்கவில்லை. என் கணவர் மிகவும் நல்லவர், என்னிடம் பிரியமாக இருக்கிறார். நீ சொல்லும் சொல் ஒன்றும் அவருக்கு பொருந்தாது என்று கொஞ்சம் கோபத்துடன் பதிலளித்தாள். சிநேகிதியின் பிரகாசமான வதனம் இச்சம்பாஷணைக்கு பின் மாறுபட்டிருப்பதை கவனித்த விமலா, அப்பப்பா, அப்படி அல்லவா மனைவி இருக்க வேண்டும். யாரோ ஆசிரியர் எழுதின மனோதத்துவ புஸ்தகத்தை படித்துவிட்டு நான் விளையாட்டாக கேலிக்கு சொன்னேன், அது பொறுக்கவில்லையே உனக்கு என்று சமாதானமாக சொன்னாள். தனது வீட்டிற்கு வந்திருக்கும் விமலாவிடம் முகத்தை கடுத்துக்கொள்வது மரியாதை குறைவு என்று உணர்ந்த கீதா, இல்லை, நானும் விளையாட்டிற்காகவே அவருக்காக பரிந்து பேசினேன், அது கிடக்கட்டும், நீ எங்கள் தோட்டத்தை பார்க்க வேண்டாமா என்று அவளை கீழே அழைத்துச் சென்றாள். தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு திரும்புகையில், கீதா, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கணவன் வேண்டும், வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த இன்ப கனவுகளை நீ வாழ்க்கையில் அடைந்திருக்கிறாய் என்று விமலா சொன்னாள். சிநேகிதியின் புகழ்ச்சியால் உச்சி குளிர்ந்தது கீதாவுக்கு. உனக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை சீக்கிரத்திலேயே கிட்டிவிடும். பணமும் அந்தஸ்தையும் பெற மனிதனுக்கு எத்தனை நாழியாகும்? அதிர்ஷ்ட தேவதையின் கிருபை இருந்தால் கனப்பொழுதில் எல்லாம் கிடைத்துவிடும். உன் கணவர் மேல் படிப்பிற்காக சீமை சென்றிருக்கிறார். திரும்பி வந்ததும் பெரிய உத்தியோகத்தில் இருக்கப் போகிறார். உனக்கு என்ன குறைவு போது என்று முகஸ்துதி செய்தால் பதிலுக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நான் இத்தனை ஐஸ்வர்யத்தை அடையப்போவதில்லை என்று பெருமூச்சு விட்டாள் விமலா. வானத்தை பார்த்து கொண்டு மேற்கே இறங்கிக் கொண்டிருந்த சூரியனின் பொன் கதிர்களின் இடையே ஆங்காங்கே வானத்திலே திரண்டு கொண்டிருந்த வெண்முகிலில் அவளுக்கு ஒரு காட்சி தெரிந்தது. மூடுபனி நிறைந்த தெருக்களில் வேகமாக நடந்து கொண்டிருந்த தனது கணவனின் கவலை நிறைந்த முகத்தை அதில் பார்த்தாள் விமலா. சீமை வாழ்க்கை எனக்கு பேங்க் பணத்தை வேகமாக கரைத்து கொண்டிருக்கிறது. திரும்பி வந்ததும் நான் இதற்காக ஈடு செய்ய வேண்டியிருக்கும். நாம் இருவரும் பல வருஷங்கள் சிக்கனமாக வாழ்க்கை நடத்தி செலவு செய்த பணத்தை சரிகட்ட நேரிடும். இதே கவலைதான் எனக்கு. படிப்பு கூட ஓடவில்லை என்றால் பார்த்துக்கொள் என்று சமீபத்தில் சீமையிலிருந்து தனது கணவன் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி அவளது ஞாபகத்தில் மிதந்தோடி வந்தது. என்ன ஆகாயத்தை பார்த்து கொண்டு அசந்து போய் நிற்கிறாய்? கவலைப்படாதே, சீக்கிரம் நாட்கள் ஓடிவிடும், அவர் வந்து விடுவார் என்று சிநேகிதியை உற்சாகப்படுத்திய கீதா அன்புடன் அவளது கரத்தை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள். என்னவெல்லாமோ சொல்லிவிட்டேன் நான். உனது வாழ்க்கையைக் கண்டு நான் பொறாமைப்படுவதாக நினைத்து கொள்ளாது கீதா. நான் விரும்பியது எனக்கு கிட்டாவிட்டால் என்ன, பிராண சிநேகிதியைக்காவது கிட்டியதே என்ற உண்மையில் எனக்கு வெகு ஆனந்தம் என்ற முடிவில் பதில் அளித்த விமலா முன்ஹாலுக்குள் வந்தாள். அப்பாடா, ஒரு வழியாக திரும்பி வந்தாயே. உள்ளே சென்றவள் அப்படியே மறைந்து விட்டாயோ என்று கவலைப்பட்டு விட்டேன் நான் என பரிகாசமாக கேட்டான் சிவராமன். அவர்களை கண்டதும் மன்னிக்க வேணும், பேச்சு சுவாரஸ்யத்தில் பொழுது போவது தெரியாமல் போய்விட்டது என்று கூறிவிட்டு வேகமாக உள்ளே திரும்பிச் சென்ற கீதா சிறிது நேரத்தில் தட்டுகளில் டிஃபன் காஃபி சகிதம் அங்கே வந்தாள். முதலில் கொஞ்சம் பிகு செய்துவிட்டு வற்புறுத்தி கீதா உபசரித்ததன் பேரில் டிஃபனை அவசரமாக முடித்து கொண்டு அண்ணனும் தங்கையும் கிளம்பினார்கள். போய்விட்டு வருகிறேன் கீதா, கட்டாயம் நீ எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். வராவிட்டால் எனக்கு மிகவும் கோபம் வரும் என்று பரிகாசமாக பயமுறுத்தலாக கூறிய விமலா விடைபெற்று கொண்டாள். படபடவென்ற சத்தத்துடன் புழுதியை கிளப்பி கொண்டு புறப்பட்ட அந்த கார் கண்ணிலிருந்து மறையும் வரை நின்று வழிவிட்டு வந்த கீதா அவசரமாக பங்களாவின் பின்கட்டிற்கு சென்றாள்.
பரபரப்பாக முகத்தை அலம்பிக் கொண்டு 2 தாவலில் மாடிக்கு ஓடினாள். மின்னல் வேகத்தில் கூந்தலை வாரி பின்னி தனது அலங்காரத்தை முடித்துக்கொண்டு அவள் கீழே வருவதற்குள் நாகராஜன் தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்து விட்டான். கணவனுக்கு காஃபி டிஃபனை எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு மாடிக்கு திரும்பவும் வந்த கீதா அவற்றை மேஜை மீது வைத்துவிட்டு களைப்புடன் நாகராஜன் சாய்ந்து கொண்டிருந்த சோபாவின் கையின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நீங்கள் வருவதற்குள் நான் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன், முடியவில்லை. எனது அலங்காரம் கொஞ்சம் இன்றைக்கு தாமதமாக நடந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை என்று உற்சாகத்துடன் சொன்னாள். காரணம் என்னவோ என்று கேட்டான் நாகராஜன். என் சிநேகிதி விமலாவும் அவளது சகோதரனும் நமது வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்களை அனுப்பி வைக்க இத்தனை நாழியாயிற்று. விமலாவை அழைத்து கொண்டு போய் வீடு முழுவதும் காட்டி அக்காவுக்கு கூட அறிமுகப்படுத்தினேன் என்று குதூகலத்துடன் கூறினாள். அப்படியா, சந்தோஷம் என்று கூறிவிட்டு நாகராஜன் கீதாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். சிநேகிதி எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மிகவும் பிரமித்து விட்டாள். என் அதிர்ஷ்டத்தை குறித்து என்னை மிகவும் பாராட்டினாள். எனக்கு அவள் அப்படி சொன்ன பொழுது உங்களை பற்றிய எண்ணம்தான் ஏற்பட்டது. எனக்கு இவ்வளவு செல்வத்தின் சுகத்தை கொடுத்து சந்தோஷமாக என் சிநேகிதர்களின் கண் முன்னால் கௌரவமாக வைத்திருக்கும் உங்களை நினைத்து பெருமிதம் அடைகிறேன் என்று படபடப்பாக உணர்ச்சி வேகத்தில் பேசிய கீதா குனிந்து அவனது காதருகில், எல்லா நாட்களையும் விட உங்கள் மீது எனக்கு இன்று ரொம்ப அன்பு ஏற்படுகிறது என்று பச்சை குழந்தையைப் போல் கூறிவிட்டு வெட்கத்துடன் தலையை திருப்பிக் கொண்டாள். உன் சிநேகிதி மெச்சி பேசினதும் உனது அன்பு இரட்டிப்பு மடங்காக ஆகிவிட்டதாக்கும். அப்படியானால் உனது சிநேகிதி தினம் இங்கே வந்து போய் கொண்டிருக்கட்டும் என்று பரிகாசமாக கூறிய நாகராஜன் வாய்விட்டு சிரித்தான். விமலாவின் விஜயத்திற்கு பின் 1 வாரம் சென்றது. அன்று பகல் வழக்கம்போல் நாகராஜன் தொழிற்சாலைக்கு சென்ற பின் தனது அலுவல்களை முடித்துக்கொண்டு வாசல் பக்கம் வந்தாள் கீதா. தொலைவிலே எங்கிருந்தோ படபடவென்ற சத்தம் அவளது காதுகளிலே விழுந்தது. விமலா வருகிறாள் போலிருக்கிறதே என்று தனக்குள்ளே முணுமுணுத்த கீதா வாசல் கதவை திறந்தாள். என்ற பேரிரைச்சலுடன் வந்து நின்ற காரிலிருந்து அவசரமாக இறங்கினாள் விமலா. சிநேகிதியை கண்டதும், நல்ல பெண் நீ, என்னை ஏமாற்றி விட்டாய் அல்லவா? புதன்கிழமை வருவதாக சொன்னவள் அடுத்த புதன் கூட வந்துவிட்டது. வரவே இல்லையே. உடம்புக்கு ஏதாவது கோளாறோ என்று நேராக பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று மிகவும் மனக்குறைவுடன் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை, நன்றாகத்தான் இருக்கிறேன். புறப்பட்டு வரத்தான் ஒழியவில்லை. கோவித்து கொள்ளதே விமலா என்று சமாதானமாக கூறிய கீதா விமலாவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். இத்தனை ஆட்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உனக்கு ஒழியவில்லை என்றால் நான் நம்புவேனா? நாங்கள் ஏழைகள். எங்கள் வீட்டிற்கு செல்வ சீமாட்டியான நீ வரத்தகுமோ என்று ஏளனமாக கேட்டாள் விமலா. சிநேகிதியின் மொழிகள் சுருக்கென்று தைத்தது கீதாவுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். வீட்டை விட்டு கிளம்ப எனக்கு பொழுதே இல்லை. பகல் 1 மணிக்கு அவர் வெளியே சென்றால் 5 மணிக்கு திரும்பி வந்து விடுவார். எங்கே வெயில் வேளையில் கிளம்புகிறது என்ற சோம்பலில் நான் வரவில்லை என்று கீதா கூறினாள். உனக்காக வர மனமில்லாவிட்டாலும் உன்னை அழைத்து கொண்டு போகும் உத்தேசத்துடன் நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். என் சின்னமாமியார் உன்னை பார்க்க வேணும் என்று ரொம்ப ஆசைப்படுகிறார். அதனால் எங்களுடன் புறப்படு என்றாள் விமலா. அது எப்படி முடியும்? அவர் திரும்பி சீக்கிரம் வந்தாலும் வந்து விடுவார் என்று. அது சமயம் நான் வீட்டில் இருக்க வேண்டாமா? மேலும் நான் அவரை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் எப்படி புறப்படுகிறது என்று மறுத்து கூறினாள் கீதா. அதை கேட்ட விமலா கடகடவென்று சிரித்தாள். கீதா, நீயா இப்படி பேசுகிறாய்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கேட்பதற்கு. சிநேகிதியின் வீட்டுக்கு போய் வந்தேன் என்றால் அவர் என்ன சொல்ல போகிறார்? உத்தரவில்லாமல் வெளி கிளம்பினால் என்ன தவறு? உனக்கு அத்தனை சுதந்திரம் கூட உனது கணவர் கொடுக்கவில்லையா என்ன? அத்தை பாட்டிகள் போல் பேசாதே. படித்திருந்தும் பெண்களில் சிலர் கல்யாணம் செய்து கொண்டதும் தங்களது படிப்பு எல்லாம் மறந்து சுத்த கிராமாந்தர அம்மாமிகள் மாறி ஆகிவிடுகிறார்கள் என்று நாம் இருவரும் பேசி சிரிப்போமே, ஞாபகம் இருக்கிறதா? நீயும் அந்த அம்மாமிகளின் கோஷ்டியில் சேர்ந்து விட்டாயா என்ன என்று பரிகாசமாக கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவரிடம் முதலிலேயே சொல்லியிருந்தால் வண்டியை இங்கே விட்டு போயிருப்பார். அதற்காக சொன்னேன் என்று மென்று விழுங்கினாள் கீதா. தப்பிக்கொள்ள வகை தெரியாது. உங்கள் வண்டி இல்லாவிட்டால் பரவாயில்லை. நாங்கள் உன்னை அழைத்து போக கார் கொண்டு வந்திருக்கிறோம். கிளம்பு. கீதா, இன்று உன்னை விடப்போவதில்லை என்று விமலா பிடிவ